சிறுவை ஆதீனம் 4ஆம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்குகின்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வினை ஏற்பட்டாலும், எந்த ஒரு துன்பம் வந்தாலும் முதலில் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும்? முற்பிறவில் நீ செஞ்ச பாவம், நீ போன ஜென்மத்தில் நீ என்ன பண்ணினியோ இதையே தான் நம்ம கேட்போம். போன ஜென்மத்தில் நம்ம செஞ்சது இந்த பிறவியில் நம்மளை தொடருது அப்படிங்கிறது எல்லாருமே நம்பக்கூடிய ஒன்று. இது எல்லாருமே நம்புகிறோம். நல்லா இருந்தானா அவனுக்கு என்னப்பா போன ஜென்மத்தில் அவங்க செஞ்ச புண்ணியம் இன்றைக்கி இப்படி இருக்காங்க, ரொம்ப மோசமாக போனால் நீ செஞ்ச பாவம் நீ சும்மா விடுமா அப்படின்னு. அப்போ இந்த பிறவியில் நம்ம செஞ்சது இல்லையா, எல்லாமே முற்பிறவியில் செஞ்சது தானா அப்படிங்கிறது கூட நம்மாழ்வாருடைய ஒரு தன்னுடைய கருத்தில் சொல்லியிருப்பாங்க. நம்மாழ்வார் சொன்னதை சொல்லுவாங்க. என்னென்னா, இந்த பிறவி எதுக்காக இருக்குன்னா, போன ஜென்மத்தில் நீ செய்த பாவங்களை தின்று தீர்ப்பதற்காகத்தான் இந்த பிறவின்னு சொல்லியிருப்பார். சரி, அப்போ இதை பொறுத்து என்ன ஆகுதுன்னா, மகாபாரதத்தில் திருதராஷ்டிரன் கண் பார்வை இல்லை. அப்போ கிருஷ்ணர்கிட்ட கேட்பார், போரெல்லாம் முடிவுற்ற நிலையில் எல்லாரும் ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போது திருதராஷ்டிரன் கேட்பார், ஏன் கிருஷ்ணா எனக்கு கண் பார்வை போச்சு, சரி பரவாயில்ல, அது எனக்கு ஒரு பெரிய துன்பம் அல்ல, ஆனால் என்னுடைய புதல்வர்கள் 100 பேருமே இறந்து போயிட்டாங்க. என்னுடைய புதல்வர்கள் ஏன், என்னோட புதல்வர்கள் அவ்வளோ பேரும் அழிஞ்சு போகணும், என்னுடைய சந்ததியே ஏன் அழிஞ்சு போகணும், ஏற்கனவே கண் பார்வை இல்லாமல் தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன், பாவம் செஞ்சதுக்கான தண்டனை அனுபவிக்கிறேன்னா இதுக்கு மேலே இது ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறாரு, உனக்கு ஒரு சிறிய உன்னுடைய முற்பிறவியில் நடந்த ஒரு சிறிய நிகழ்வு சொல்கிறேன். நீ ஒரு நல்ல ஒரு மன்னனாக இருந்தாய், நல்ல மன்னன். ஆனால் நீ செய்த பிழை என்ன அப்படின்னா, உனக்கு உன்னுடைய சமையல்காரன் உணவு பரிமாறும் பொழுது ஒரு நாள் ஒரு சிறிய வாத்தினை சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தான். நீ சாப்பிட்டோன்னே அதோடைய சுவை உன்னை மயக்கியது. உடனே என்ன பண்ண, அந்த வாத்தை சமைச்ச அந்த சமையல்காரனுக்கு உடனே தூக்கி பரிசு பொருட்களை கொடுத்த. உன்னுடைய பரிசு பொருள் மீது ஆசை கொண்டவன் என்ன பண்ணுறான், தொடர்ந்து தினமும் வாத்துக்களை சின்ன சின்ன வாத்தோட குஞ்சுகளை சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு வந்து உனக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். நீயும் அதை சுவைச்சு சாப்பிட்ற, பரிசு கொடுக்குற, நல்லா இருக்குதுங்கிற, இப்படியே சொல்லிகிட்டு இருக்க ஒழிய அந்த வாத்து குஞ்சுகளுக்கான ஒரு தாய் இருக்கும் இல்லையா, அந்த தாய் வாத்தினுடைய துன்பத்தை பற்றி நீ என்னைக்காவது உணர்ந்திருக்கிறியா? இப்படி நீ உணராமல் நீ சாப்பிட்ட வாத்துக்களுடைய அந்த எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 100. அந்த 100 வாத்து குஞ்சுகளை நீ சாப்பிட்ருக்கிற. அப்போது இந்த சாபத்தை, அந்த வாத்துடைய தாய் சாபத்தை கொடுக்கும் பொழுது என்ன பண்ணியிருக்கலாம், சமையல்காரனுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன் சமையல்காரனுக்கு கொடுக்கல தெரியுமா? அவன் தன்னுடைய பணியைத்தான் செஞ்சான். ஒரு அரசன் விருப்பப்படும் பொழுது அவன் தரக்கூடிய பரிசு பொருள் மீது தான் அவனுக்கு ஆசை இருக்கும். அவன் தன்னுடைய கடமையை தான் செஞ்சான். ஆனால் புலாலை உண்டது யாருடைய குற்றம்? உன்னுடைய குற்றம் தானே. நீ தடுத்திருந்தா அவன் செஞ்சிருக்க மாட்டானே. ஆனால் நீ தடுக்கவில்லையே. உன்னுடைய இந்த சுவையைத்தானே பார்த்த, உன்னுடைய சுவையும் உன்னுடைய மகிழ்ச்சியும் மட்டும்தானே பார்த்து இல்லையா, அடுத்தவருடைய துன்பத்தையும் வழியை நீ பார்த்த இல்லையா? அப்போ அது கொடுத்த சாபந்தான் அந்த உன்னுடைய 100 புதல்வர்களுடைய மரணம். அது மட்டும் இல்லை, என்ன கொடுக்குறாங்கிறது இந்த 2 கண்கள் இருந்து கூட அதை உணராமல் அது தினமும் அந்த சமைக்கும் பொழுது அந்த கொடுத்ததை சாப்பிடும் பொழுது இதனுடைய வேதனை எப்படி இருக்குன்னு தெரியாத உன்னுடைய கண்கள் இருந்தால் என்ன போனால் என்னன்னு அதனால் தரப்பட்ட சாபம்தான் நீ குருடனாவே வாழ வேண்டியதாச்சு. எனவே தான் திருதராஷ்டிரா, நீ செய்த பாவத்தினுடைய தண்டனையைத்தான் நீ அனுபவிச்சே ஒழிய உனக்காக இறைவன் உன்னை தனியாகவெல்லாம் சபிக்கவில்லை என்பது உணர்ந்து கொள்ளினாராம். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பிறவி ஒரு நல்ல பிறவி, நல்ல மனித பிறவிங்கிறதே கிடைக்கக்கூடிய பிறவியிலேயே அருமையான பிறவி. இந்த பிறவியில் நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள், அந்த பலன்கள் தான் நமக்கு நாளைக்கு நம்மளை தொடரும். எனவே பாவம் செய்யாமல் நல் பயனோடு மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தந்து வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.